லாஜிக்கே இல்லாத புஷ்பா 2 3.5 மணி நேரம் படம் எப்படி இருக்கு தெரியுமா? பேன் இந்தியா படம் என்று ஓவர் பில்டப் கொடுத்து கங்குவா போன்று நிறைய படங்கள் வந்தாலும் ஒரிஜினல் பேன் இந்தியா படமாக ஒரு சில படங்கள் மட்டுமே வரும். அப்படி ஒரிஜினல் பேன் இந்தியா படமாக வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிக்கொண்டிருக்கிறது புஷ்பா 2. படத்தை பார்ப்பவர்களை அந்த படத்துடனே டிராவல் பண்ண வைக்கும் வகையில் அமைந்துள்ளது இந்த படத்தின் சுவாரஸ்யமான கதை. மேலும் படத்தில் பல புதுமையான காட்சிகள் மிக சுவாரஸ்யமாக உள்ளது என புஷ்பா 2 படம் பார்த்தவர்கள் பாசிட்டிவாக விமர்சனம் செய்து வருகிறார்கள். படம் 3.5 மணி நேரத்தை கடந்து ஓடும் என்று ஆரம்பத்தில் தகவல் வெளியான போது படம் பார்க்க சென்ற பலரும் ஐயோ 3 மணி நேரத்திற்கு மேல் உள்ளே உட்கார வேண்டுமா என்கின்ற ஒருவித அச்சத்துடனே படம் பார்க்க சென்றனர். ஆனால் முதல் 1.25 மணி நேரம், அதாவது முதல் பாதி மிகப்பெரிய அளவில் விறுவிறுப்பாக எப்படி அந்த 1.25 மணி நேரம் சென்றது என்றே தெரியாத அளவிற்கு படம் விறுவிறுப்பாக இருந்தது. என்னடா இப்பத்தான் நுழைந்தோம், அதற்குள்ள இன்டர்வலா என்று படத்தை பார்க்கின்றவர்களுக்கு நேரம் போனதே முதல் பாதியில் தெரியவில்லை. சுமார் 3 மணி நேர படத்தில் எங்கேயாவது ஏதாவது ஒரு இடத்தில் படம் லாக் ஆகும் என்று எதிர்பார்த்தால் எந்த இடத்திலும் லாக் ஆகாமல் விறுவிறுப்பாக சென்றது. இரண்டாவது பாதி வழக்கமான தெலுங்கு மசாலா படங்களை நோக்கி நகர்கிறது. இதற்கு முக்கிய காரணம் தெலுங்கு ரசிகர்களையும் பெருமளவு கவர வேண்டும் என்பதற்காக இப்படி வைத்திருக்கலாம். இருந்தாலும் தெலுங்கு மசாலா கலந்த படமாக இருந்தாலும் மிகவும் டிபிக்கலான ஒரு கதையாக எல்லோருமே பார்க்கும் வகையில் அமைந்துள்ளது. ஆனால் முதல் பாதியில் இருந்த அந்த விறுவிறுப்பு இரண்டாம் பாதியில் இருக்கா என்றால் நிச்சயம் இல்லை. ஆனால் இரண்டாம் பாதி படம் பார்ப்பவர்களுக்கு எந்த ஒரு அலுப்பு தட்டாமல் இருக்கிறது. இரண்டாம் பாதியுடன் ஒப்பிடும் பொழுது முதல் பாதி வேற லெவலில் உள்ளது. மொத்தத்தில் படம் நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக உள்ளது. எல்லோருமே ரசித்து அந்த படத்தை பார்க்கிறார்கள். இந்த படத்தை 3.5 மணி நேரம் தூக்கி நிப்பாட்டுவதற்கு முக்கிய காரணம் அல்லு அர்ஜுன் தான். வேற லெவல் அவருடைய டான்ஸ், ஃபைட் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். ஒரு லேடி கெட்டப்பில் வந்து அம்மன் பாடலுக்கு அல்லு அர்ஜுன் ஆட்டம் வேற லெவல் என்று சொல்ல வேண்டும். குறிப்பாக இந்த பாடல் எல்லாம் தமிழ்நாட்டில் உள்ள கிராமங்களில் கோவில் திருவிழாக்களில் திரையில் ஒளிபரப்பப்பட்டால் அங்கே இந்த பாடலை பார்ப்பவர்கள் பலருக்கும் சாமி வந்துவிடும். அந்த அளவிற்கு அந்த பாடலின் கொரியோகிராஃப், அல்லு அர்ஜுனின் கெட்டப், மேலும் அல்லு அர்ஜுனின் டான்ஸ் அமைந்துள்ளது. குறிப்பாக புஷ்பா 2 படத்தில் அல்லு அர்ஜுனின் டான்ஸ் மற்றும் கொரியோகிராஃப் எவ்வளவு பாராட்டினாலும் பாராட்டலாம். காரணம், இந்த படத்தில் அல்லு அர்ஜுனின் டான்ஸ் மூமெண்ட் இதற்கு முன்பு வேறு எந்த படத்திலும் பார்த்திருக்க முடியாத அளவிற்கு ரொம்ப கடினமான ஸ்டெப்பாக உள்ளது. குறிப்பாக இது போன்ற ஆக்ஷன் மசாலா படங்களில் லாஜிக் பார்க்கக்கூடாது. ஆனால் 40 நாட்கள் ஜப்பானில் இருந்து கண்டெய்னரில் டிராவல் செய்து வருகிறார் ஹீரோ. 40 நாட்கள் சோறு தண்ணி ஏதும் இல்லாமல் வரும் அவர் ஒரு 300 பேரை அடித்து துவம்சம் செய்கிறார் என்பதெல்லாம் இந்த படத்தில் நினைத்து பார்க்க முடியாத ஒரு லாஜிக்காக இருக்கிறது. ஆனால் அதை ஒரு கனவாக அந்த படத்தில் காண்பித்திருப்பார்கள். அந்த வகையில் புஷ்பா 2 படம் கொண்டாட வேண்டிய படம் என்று சொல்லப்படுவது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்.